ஷாபான் 15 நெஸ்பு ஷாபான்னு சொல்லி பராத்துடைய நாள்னா நம்ம சொல்லுவோம். அப்போ பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது. அதில் வேறு வேறு வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த நாளில் அல்லாஹு தாலா எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சில அறிஞர்கள் அதை சஹீஹ் என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ். அதாவது ஷாபானுடைய 15 ஷாபான் நடுப்பகுதி சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. அப்போ அந்த 15 நோன்பு பிடிக்கிறது என்பது சுன்னத் அல்ல. சுன்னத்தாக வரும். எப்போ சுன்னத்தாக வரும்டா ஐயாமுல் பீல் 13, 14, 15 அந்த அடிப்படையில் சுன்னத்தாக வருமே தவிர இந்த பராத்து நோம்புண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகளில் கிடையாது. சங்கைக்குரிய பராத்தினுடைய இந்த 15வது இரவு பொதுவாக வாட்ஸ்அப்புகளும் ஃபேஸ்புக்குகளும் பரவலானதற்கு பிறகு நிறைய நன்மைகள் நிறைய தீமைகள், அதில் பெரிய முசீபத்துகளும் நடந்தது. அதில் ஒரு முசீபத்து என்னன்னா, ஆங்காங்கே பராத்திரவு எதுக்கு, இது எதுக்கு, அது எதுக்கு, பள்ளிவாசலில் கூடுறது எதுக்கு, யாசின் ஓதுறது எதுக்கு, துவா செய்கிறது எதுக்கு, எல்லாம் என்னத்துக்கு பள்ளிவாசலுக்கு போகிறீங்க என்றெல்லாம் எழுத்தில் எழுதி நோட்டீஸுகள் எல்லாம் கொடுத்தவர்கள் ஒரு கட்டத்தில் இப்போ இந்த தகவல் தொழில்நுட்ப உலகில் முன்னேறி குட்டி குட்டி வீடியோவை கரெக்டாக பராத் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது தேவையில்லை, அது தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பராத்தினுடைய இரவில் அமல் செய்கிறார்கள். பராத் இரவு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் பல்வேறு இடங்களில் இந்த இரவிற்கென்றுள்ள சிறப்பை புரிந்தவர்கள் அமல் செய்கிறார்கள். இல்லை இந்த இரவு சம்பந்தமாக வந்த ஹதீஸ், இந்த பலவீனம், அந்த பலவீனம், இந்த பலம், அவரு இவரு ஆச்சா போச்சா அத்தர் பாச்சா நிறைய சொல்லி வீடியோக்கள் அனுப்பி மொத்தத்தில் என்னன்னா, ஒன்று கூடாத, தொழுகாத, மன்னிப்பு கேட்காத, நீட்டாக வழக்கம் போல் 1 மணி வரை நீ வந்து ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு தூங்கிரு என்று சொல்லுவது தான் நோக்கமோ என்னவோ. எதற்கு இதை தடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்களுக்காக இல்லாவிட்டாலும் நம்முடைய மன நிம்மதிக்காக சில செய்திகளை சொல்ல வேண்டும். சஹீஹான 6 கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகிற சிஹாசித்தாவில் உலக பிரபலமான கிதாபு திருமதி ஷரீஃப். திருமதி ஷரீஃபில் தனியாக ஒரு பாடம், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு. பாடத்துக்கு தலைப்பே அதுதான். நான் சொல்லுவது ஹதீஸ் நூல். யார் வேண்டுமானாலும் ஆதாரமாக எடுத்து அந்த நூலிலே பார்த்து கொள்ளலாம். பாட நம்பர் 49. தலைப்பை என்ன போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? எதையாவது பேசி கொண்டு வருகிற போது பராத்த இடைசர்களாவெல்லாம் இல்லை, பராத் இரவு தனி தலைப்பு ஹதீஸ் நூலில். அவர்கள் கண்களிலே பட்டிருக்கலாம், அல்லது திருமதி போன்ற பெரிய மனிதர்கள் கூட இவர்களிடத்தில் பலவீனமாக இருக்கலாம். பாபு மாஜா ஃபி லைலத்தின் நிஸ்ஃபின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது அந்த பாதி இரவை பற்றிய சிறப்பு என்று ஒரு தனி தலைப்பை இட்டு அதிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பதிவு செய்கிற ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் பராத்திலே கண்டிப்பாக அதை செவிமடுத்திருப்போம். ஒரு இரவு நேரத்தில் நபிகளாரை பக்கத்திலே காணவில்லை. நான் தேடிக்கொண்டு போனேன், பின்துயர்ந்து போனேன். என்னை விட்டு விட்டு அவர்கள் எங்காவது போய்விட்டார்களா என்று நான் தேடிக்கொண்டு போனேன். என் மனதில் ஏற்பட்ட வசுவசா, கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜன்னத்துல் பக்கீயிலே நின்றார்கள். கபிரிஸ்தானிலே நின்று நீண்ட நேரம் துஆ செய்தார்கள், அழுதார்கள். பிறகு திரும்பி வந்தார்கள். யா ஆயிஷத்து வ தகாஃபீனா யஹீஃபல்லாஹு வ ரசூலுஹு அலைக், ஆயிஷாவே, அல்லாஹ்வும் ரசூலும் உன்னை கைவிட்டு விடுவார்கள், ஏமாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்தாயோ, பயப்பட்டாயோ என்றெல்லாம் சொல்லி வருகிற அந்த நீண்ட ஹதீஸை பதிவு செய்கிற போது அந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நீண்ட நெடுநேரம் பராத்தினுடைய இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செய்தார்கள். அதே ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், எந்த மாதத்திலும் வைக்காத அளவுக்கு இந்த ஷஅபானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள்.
ஆயிஷா அம்மாவினுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதுவும் திருமதியிலே அபீபக்கர் சித்திக் என்று தொடங்குகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவின் அறிவிப்பும் இருக்கிறது. ஷபே பராத்தினுடைய ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக நீண்ட நேரம் அமல்கள் செய்தார்கள். அதாவது அமல் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு ஹதீஸ் போதும். புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, நசை, அபூதாவூத் இந்த கிதாபுகள்ல ஒரு ஹதீஸ் இருந்தா போதும். ஒரு ஹதீஸ் அல்ல, எக்கச்சக்கமான ஹதீஸுகள். சிஹாசித்தா 6 கிதாபுகளில் இன்னொரு கிதாபு இப்னு மாஜா. இப்னு மாஜாவிலேயும் இதே பாடம் பாபு மாஜா லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு அந்த பாடத்துக்கு பேர். சரி, பாடத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குமு லைலஹா வஸுமு நஹாரஹா. ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு வந்துவிட்டால் அந்த இரவிலே நீங்கள் நின்று இபாதத்து செய்யுங்கள், அந்த பகலிலே நோன்பு வையுங்கள். இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அறிவிப்பு. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பும் பதிவாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவில், அந்த இரவை குறித்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பனு கல்பி என்கிற கோத்திரத்தாரினுடைய ரோமங்கள் நிறைந்த ஆடுகளினுடைய ரோமங்களை விடவும் அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே நான் இந்த இரவிலே அமல் செய்கிறேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனு கல்பு கோத்திரத்தாரினுடைய ஆடுகளின் ரோமங்கள் அளவுக்கு மன்னிப்பு இருந்தாலும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறான். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற அறிவிப்பு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட நிறைய சஹாபிகள் அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பு, அல்லாஹ் இந்த இரவில் அவன் இறங்கி பாவ மன்னிப்பு தேடுவோருக்கு அழைத்து மன்னிப்பு தருகிறான், ரிஸ்க் தேடுவோருக்கு தருகிறான். பல்வேறு மனக்கவலைகளால் அல்லது நோய்களால், உடலால், மனதால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் ஆஃபியத்து தருவதாக வாக்களிக்கிறான். இதுவெல்லாம் ஹதீஸ்களில் இருக்கிறது. அமல் செய்யறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் போதும், எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் இருக்கிறது. வேற ஒரு அறிவிப்பு, முஸ்னத் அபி அலா என்ற ஒரு நூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பில் வருகிறது. டைரக்டாகவே அதிகமாக நோன்பு வைக்கிறத பற்றி கேட்டுருவாங்க. எல்லா மாசத்தை விட அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே, உங்களுக்கு ஷாபான் மாசம் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ கதப அலா குல்லி நஃப்ஸின் மய்யிதத்தின் தில்க ஸனா. அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் இறக்க போகிற ஒவ்வொரு நப்சை பற்றியும், இந்த ஆண்டு இறக்க போகிறவர்களை பற்றி அல்லாஹ் எழுதுகிறான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஹிப்பு அன் யஅதியனி அஜலி வ அன ஸாயிமுன். நான் நோன்பாளியாக இருக்கிற போது என் தவணை முடிவதை நான் ஆசைப்படுகிறேன். இந்த மாசம் பூரா ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேள்வி. பதில் சொல்றாங்க, யார் யார் மௌத்தாகிறாங்களோ அவங்களை எல்லாம் முடிவு செஞ்சு அல்லாஹ் எழுதுகிறான். உஹிப்பு அன் யஅதியனி அஜலி வ அன ஸாயிமுன். நான் நோன்பாளியாக இருக்கிற நிலையில் என்னுடைய அஜல், என்னுடைய தவணை முடிந்து போவதை நான் ஆசைப்படுகிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிக்கிட்டே போலாம். ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு குறித்து மிக நீண்ட விளக்கங்கள் ஹதீசுகளில். ஆனால் ஒரு விசித்திரம் இங்கே கவனிக்கத்தக்க, இந்த இரவிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். நுட்பமான ஒவ்வொரு விஷயமும் பிரித்து தரப்படுகிறது, மலக்குகளிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. சாதாரணமாக நாம் வழக்கு பாஷையில பட்ஜெட் போடும் இரவு என்று சொல்லுகிறோம். பிறக்கிற குழந்தைகள் அல்லது இறக்கிற ஆன்மாக்கள், கிடைக்க போகிற ரிசுக்குகள் அல்லது பலா முசீபத்துகள் ஏற்பட போவதோ அல்லது நீங்க போவதோ, இது குறித்த எல்லா செய்திகளும் மலக்குகளுக்கு தருகிறார்.
இது இந்த இரவிலே நடப்பதாய் குர்ஆனிலேயே இருக்கிறது. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். என்ன ஒரு பியூட்டின்னா, இந்த இரவுல பட்ஜெட் போடுறேன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வருது, முதல் வானத்துக்கும் வந்துடுறான். பட்ஜெட் போட போறேன், மன்னிப்பு கேட்கிறவங்க யாராவது இருக்கீங்களா கேளு, ரிஸ்க் கேட்கிறவங்க யாராவது இருக்கீங்களா கேளு. ஹல்மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு, மன்னிப்பு கேட்போர் இருக்கிறீர்களா மன்னிக்கிறேன். ஹல்மின் முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகுஹு, நீங்க யாராவது ரிஸ்க் தேடுவோர் இருக்கிறீர்களா ரிஸ்க் தருகிறேன். ஹல்மின் முப்தலன் ஃபஅஃபிஹி, யாராவது முப்தலாவில பலாவில பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா ஃபஅஃபிஹி, அவர்களுக்கு நான் ஆபியத்தை தருகிறேன். அதாவது சும்மா பட்ஜெட்டை போட்டு அப்படியே போயிடுறதில்ல, பட்ஜெட்டுடைய ஏற்பாடும் நடந்துருது. வந்து நின்றுட்டு யார் யாரெல்லாம் கேட்குற கேளு, பட்ஜெட் கோயிங் ஆன், உனக்கு என்ன வேணும், மன்னிப்பு வேண்டுமா, ரிஸ்க் வேண்டுமா, ஆபியத்து வேண்டுமா, என்ன வேண்டும் கேள். இந்த ரெண்டு கோணமும் இந்த இரவில் மிக முக்கியமானது. இது இவ்வளவு சிறப்புகளையும் ஆண்டுதோறும் நினைவூட்டுகிற ஒரு வருத்தமான சூழல் இங்கே ஏற்பட்டு விட்டது. காரணம், அந்த அன்னைக்கு நீங்க வாட்ஸ்அப் திறந்தா எல்லா குரூப்லையும் நிறைய பித்னா பசாதுகள், இது இல்லை அது இல்லை, இப்படி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய இப்படிப்பட்ட செய்திகள் புறக்கணிக்கப்பட வேண்டும். நான் கடந்த ஆண்டிலும் நினைவூட்டி இருக்கிறேன், இருந்தாலும் சொல்லலாம். அரபுலகத்தினுடைய மார்க்க அறிஞர்கள்ல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அல்பானின்னு பேர், அல்பானி அவர்கள். அவர் வேலையே என்னன்னா, ஒரு 100 ஹதீஸ் கையில் கிடைச்சதுன்னா எக்கச்சக்கமான ஹதீஸை இது பலவீனம், இது பலவீனம், இது பலவீனம் தள்ளிக்கிட்டே போயிடுவார். மிஞ்சினது கொஞ்சம் தான் கிடைக்கும் அவருக்கு. அவ்வளவு நிறைய பலவீனங்களையும் பலமான ஹதீஸுகளையும் எடை போடுவதில் மிகப்பெரிய வல்லவர். சொல்ல போனா சவுதி உள்ளிட்ட வஹாபிய கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவர் தான் ஆஸ்தான குரு. அவர் ஓகேன்னா தான் எதையும் செயல்படுத்துவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, அந்த அல்பானி பராத் இரவுகளில் இவ்வளவு ஹதீஸ் வந்திருப்பதால் இவைகளிலே அமல் செய்வது தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பல ஹதீஸுகளும் வந்து இந்த பராத்தினுடைய இரவிலே அமல் செய்வதற்கு வலு சேர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றவர் யார் தெரியுமா? ஏகப்பட்ட ஹதீஸுகளை பலவீனம்னு சொன்னவர். இனி அல்பானிக்கு மேலேயும் தமிழ்நாட்டில் ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியும். அவ்வளவு இதற்காக ஒரு இபாதத்தை தடுக்கிறார். அதாவது இந்த இரவு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, அவங்கெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வேறு ஏதாவது மார்க்கத்துக்கு புறம்பானதை செய்கிறாங்க. நீ தடுக்க வேண்டியதுதான், நோட்டீஸ் போடணும், வீடியோ அனுப்பணும், எல்லாம் பண்ணணும், பாவத்தை செய்கிறீர்களே அப்படின்னு. இங்கே என்ன நடக்குதுன்னா, மாறி மாறி அல்லாஹ் அல்லான்னு கொஞ்ச நேரம் கூப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் தொழுகுவாங்க, கையெடுத்து துவா செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அழுகுவாங்க, தனித்தனியாக எல்லாரும் தொழுகுவாங்க, அவங்கவுங்க பாவத்தை சொல்லி அவங்கவுங்க அல்லாட்ட அழுகுவாங்க, கடைசியில் போய் சகர் செஞ்சு நோன்பு வைப்பாங்க. எப்படியாவது தடுத்துடணும்னு நினைக்கிறானே. இது எந்த அடிப்படையிலானது? அதாவது ஒரு ஒரு விஷயம், மார்க்க விஷயம் தெரியலன்னு சொல்றது பிரச்சனையே இல்லை. இது தவறு என்று சொல்லுவது மார்க்கத்தின் மீது தொடுக்கிற போர். தெரியலைங்கிறது சொல்ல போனா கல்வியில பாதி தெரியலன்னு சொல்றது. தெரியலன்னு சொல்றது நபிமார்களின் அடையாளம். தெரியலன்னு சொல்றது கூச்சமே இல்லை. ஒரு மசாயில் கேட்கிறார்கள், ஒரு மார்க்க விஷயம் கேட்கிறார்கள், எனக்கு தெரியல, நான் கிதாபை பார்த்து சொல்றேன், எனக்கு இப்போ உடனே ஞாபகத்துல வரல, எனக்கு தெரியல சொல்லலாம். தெரியலன்னு சொல்றது பிளஸ் பாயிண்ட். ஆனா இது இல்லை அல்லது இது தவறு என்று சொல்லுவது மார்க்கத்தை பொறுத்தவரை இது அத்துமீறல் என்பதை கவனிக்க வேண்டும். சொல்வோர் சொல்லட்டும், தடுப்போர் தடுக்கட்டும், எழுதுவோர் எழுதட்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் ஏந்துகிற கைகளை ஏந்தி கொண்டே இருப்போம். ஏந்துகிற நமக்கும் அல்லாஹ் ஏதாவது கொடுப்பான், வேண்டாம் என்று சொல்லுகிற அவர்களுக்கும் அல்லாஹ் ஏதாவது கொடுப்பான். கொடுக்கணும்னு சொல்லல, அல்லாஹ் அவர்களுக்கும் நேர்வழி தர வேண்டும்.